தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தி, வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி. ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்று பெயரெடுப்போம். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்று பெயரெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. எதிர்காலம் எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தி. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தி. சிறையிருப்பை மாற்றி தந்தி, சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தி. சிறையிருப்பை மாற்றி தந்தி, சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தி. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. செங்கடலை செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தி. பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தி. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. எம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உள்ளத்தோடு ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. எதிரியும் படையம்மை சூடும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தி. எதிரியின் படையம்மை சூடும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தி. பாடச் செய்தி, துதிக்கச் செய்தி, எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தி. என்னை பாடச் செய்தி, என்னை துதிக்கச் செய்தி, எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தி. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்தி வந்தி, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. நீர் மாத்திரமே,
இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. அப்படியே உங்க கையில் இருக்கிற மொபைலை எடுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இதுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா இதை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, இது தேவையில்லாததை நான் பார்க்கக்கூடாது, அசுத்தமான காரியத்துக்கு நான் அதை பயன்படுத்தக்கூடாது. தேவையில்லாத பரிசுத்த குலைச்சல் கொண்டு வருகிற எந்த ஒரு காரியமும் இந்த மொபைல்லையோ என் மனசுலையோ என் இருதயத்தில் இருக்கக்கூடாது. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இதை பிசாசு இன்னைக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். நிறைய பேருக்கு தேவையில்லாத காரியத்தை செய்வதற்கு இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான். தேவையில்லாத சோஷியல் மீடியாவில் அதிக நேரத்தை தேவையில்லாதெல்லாம் பார்க்கறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மொபைலில் ஆண்டவரே நீங்கள் தேவ பிரசனம் இறங்கி வரணும். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும், விசுவாசத்தில் வளரணும். ஆண்டவர் எந்த அசுத்த குலைச்சல் பரிசுத்த குலைச்சலும் இதில் வராதபடி கர்த்தர் இதை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தமான காரியத்துக்கு மாத்திரம் இதை பயன்படுத்தணும், நல்ல காரியத்துக்கு மாத்திரம் இதை பயன்படுத்தணும். ஆண்டவரே, வீணான காரியத்துக்கோ வீணான நேரத்தை செலவழி செய்வதற்கோ இதை நாங்கள் பயன்படுத்தாதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்துவீராக. ஆண்டவரே, ஒரு கட்டுப்பாட்டின் ஆவியானவர், எங்களை கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவியானவர், ஆண்டவர் எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது, யாரோடு பேசணும் யாரோடு பேசக்கூடாது என்பதை கட்டுப்படுத்தி எங்களை நடத்துகிற ஆவியானவருடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி, பரிசுத்த தேவன் நீரே, அப்படியே கரங்களை உயர்த்தி தேங்க்யூ. அப்படியே ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை நம்ம அப்படியே ஆராதிக்க போகிறோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீ தேவன் நீ ராஜா என்றும், சுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, சுத்த தேவன் வல்லமை தேவன் நீரே. கேருபின் சேராவின்கள் உந்தனை தொழுதிடவே, கேருபின் சேராவின்கள் உந்தனை தொழுதிடவே, வல்லமை இறங்கிடவே, உந்தனை தொழுதிடுவோம், வல்லமை இறங்கிடவே, உந்தனை தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, ஜீசஸ், பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. உம்மை போல் தேவன் இல்லை, பூமியில் பணிந்திடவே,
சில நிமிடம் கரங்களை உயர்த்தி. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்துல ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. கேருபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஹல்லேலூயா. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஓ ரிபா சந்த ரிபா கரபா. அப்படியே கர்த்தரை ஆராதிங்க. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கரதர மனை சந்த ரிபா கரபா. ஓ ரிமானதோ ரிபா சந்த ரிபா. அண்ட சராசரிகளும் ஆளுகை செய்கிற தேவனவர். ஓ பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஓ எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ மகிமை இதோ நம்ம நிரப்பி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதோ தேவ தூதர்கள் 2 சட்டைகளால் இதோ தங்கள் அதோ 2 சட்டைகள் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி கர்த்தரை ஆராதித்தார்களா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று. ஆமென். அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நிற்பதுங்கிறது சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஓ உயரமும் உன்னதமுமான இதோ சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற தேவன் ஹல்லேலூயா நமத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஆராதிங்க. ஓ ரிபா காதுரிபா சந்த ரிபா காதுரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்த அக்கினி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை நிரப்பட்டும். ஒரு பரிசுத்த வல்லமை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் ஏதோ இருக்கிற எல்லா ஆண்டவருடைய கட்டுகளிலிருந்து விடுதலை தருக அந்த வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை ஆராதிங்க. யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். பரிசுத்தர் என்று சொல்லி ஆராதிங்க, பரிசுத்தர் என்று சொல்லி ஆராதிங்க. ஹல்லேலூயா. நீ பரிசுத்தர் ராஜா, நீ பரிசுத்தர். என் வாழ்வில் நீ பரிசுத்தர். சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு நீ பரிசுத்தரா இருக்கீங்க, என் பிள்ளைகளுக்கு நீங்க பரிசுத்தரா இருங்க. ஹல்லேலூயா. என் வீட்டில் பரிசுத்தம், என்னுடைய ஆண்டவரே என்னுடைய எல்லை எங்கு பரிசுத்தம். ஆண்டவரே பரிசுத்த அக்கினி இதோ என் மேல ஊற்றுங்க. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. பரிசுத்த வல்லமாய் இதோ இந்த நாளிலே நம்ம சபை நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஓ ரிபா காதுரிபா சந்த ரிபா. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களை எதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்குள்ள வர முடியாம தடை பண்ணுகிறதோ அதெல்லாம் கர்த்தர் இப்பொழுது எடுத்து போடுகிறார். ஏனென்றால் அவர் இருக்கிற இடம் பரிசுத்தமா தான் இருக்கும். ஹல்லேலூயா. அங்க எந்த அசுத்தமும் இருக்க முடியாது. எந்த துன்பம் எந்த அசுத்தமும் அங்க உள்ள வர முடியாது. ஹல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்துல எந்த அசுத்தமும் வர முடியாது, எந்த தீங்கும் உள்ள வர முடியாது, எந்த பொல்லாப்பு உள்ள வர முடியாது, எந்த பலவீனமும் வர முடியாது. ஓ ரிபா சந்த ரிபா கரபோ சந்த ரிபா. தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நமக்குள்ள அந்த பரிசுத்தத்தை இருக்க விரும்புகிறார். அப்படியே ஒப்பு கொடுங்க. இது தேவனுடைய ஆலயமாக உங்க சரீரத்துக்குள்ள ஒரு பரிசுத்த வல்லமை இறங்கட்டும். ஒரு பரிசுத்த வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே பரிசுத்த வல்லமையினால் நிரப்புவீராக, பரிசுத்தத்தினால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஒரு கிளென்சிங் நடந்து கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? சரண்டர் வாங்க. ஆராதனை என்பது அர்ப்பணிப்புல முடியணும், அர்ப்பணிப்புல முடியணும். உங்களை அர்ப்பணிச்சீங்கன்னா ஆண்டவர் இதோ உங்களை பரிசுத்தத்தால நிரப்பி ஆண்டவர் இந்த பலியை அங்கீகரிப்பார். பலியை அங்கீகரிப்பதற்கு அவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அபிஷேகத்தை ஊற்றி அதை அப்படியே அங்கீகரிப்பார். ரிபா காதுரிமா நதரபா. அந்த பலியை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம் என்னன்னா அபிஷேகம் ஊற்றப்படுவதுதான். அபிஷேகம் ஊற்றப்படுவதுதான். உங்க மேல அபிஷேகம் ஊற்றப்படுவதுதான் அந்த பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம். இப்பொழுதே வானம் திறக்கப்படுகிறது. கர்த்தர் உங்க மேல அப்படி அபிஷேக மலையை ஊற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஒரு 2 நிமிஷம் ஆவில நிரம்பி கர்த்தரோடு இடைபடுங்க பார்ப்போம். உங்களுக்குள்ள ஒரு வல்லமை பிசாசை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க இதோ எல்லாம் ஆண்டவர் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கேளுங்க. கைகளை தட்டி ஓ ஹல்லேலூயா. எஸ் எஸ். ஆவியில நிரம்பி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க பாப்போம். எஸ் ரிசீவ், எஸ் ரிசீவ். ரிபாகாதரபா சந்தரிபாகரபா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ரிபாகாதுரிமானா சந்தரிபாகரபா. வாலிப பிள்ளைகளை தொடுங்கப்பா, சிறுவர் பிள்ளை சின்ன பிள்ளைகளை தொடுங்கப்பா. ஆண்டவரே
இருக்கிற ஆண்டவர் யார் மேலாம் உங்க வல்லமை ஊற்ற வேண்டும் என்று தேவன் சித்தமாய் இருக்கிற அவர்களை இன்று ஆவியானவர் உயிர்ப்பிப்பீராக. ஆமென். ஒரு பலன், ஒரு வல்லமை சரீரத்தில் இறங்கட்டும். எல்லாம் ஆண்டவரே உடைய பலன் உடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் இறங்கட்டும். எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி யாரு வாஞ்சையோடு கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்க மேல உங்களுடைய வல்லமை இப்பொழுதே ஆண்டவரே நீங்க ஊற்றுங்க. தேவ பலன் பெற்றுக்கொள்ளுங்க. எஸ்